ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா மாதிரி ஒரு டீமை நாங்கள் தோற்கடித்தா மட்டும்தான் உலக அளவில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கவனமும் எங்கள் பக்கம் திரும்பும். இந்தியா ஒன்றும் தோற்கடிக்க முடியாத ஒரு டீம்லாம் கிடையாது. இந்தியா தான் எங்களுடைய பரம எதிரி மாதிரி. இந்தியாவை நாங்கள் தோற்கடிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் கேப்டன் பார்த்தீங்கன்னா இப்போ பேசியிருக்காரு. 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர் போயிட்டுருக்கு. இந்தியா ஃபஸ்ட்டு கேமில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை தான் எதிர்கொள்ள போகிறாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாட்டுக்கு இடையான அரசியல் உறவில் சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு, ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். பங்களாதேஷ் நாட்டினுடைய முன்னாள் அதிபரான ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளிவந்துச்சு. இப்போ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் பங்களாதேஷில் இருக்குது. பல்வேறு விதங்களில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அதை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இன்னொரு புறம் இப்போ இந்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல் தொடருக்கான அந்த மெகா ஆக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நடந்த ஒரு விஷயம். இது நமக்கு அரசியலுக்கோ இல்லை எதுக்கோ ஐபிஎலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கே முழுக்க பணம் தான். பணம் நல்லா ஆடினாங்கன்னா எத்தனை கோடி கொடுத்து வேணாலும் எடுப்பாங்க. ஆடலை அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழலில் இந்த மெகா ஆக்ஷனில் திட்டமிட்டே பங்களாதேஷ் பிளேயர்ஸை யாருமே எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸும் எடுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு நம்ம சைட்லேருந்து வைக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு சீசனில் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு முன்னாடி பங்களாதேஷ் பிளேயர்ஸ் அவங்க நாட்டுக்கு மேட்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப திரும்பவும் பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பாதியிலே வெளில போயிட்டாங்க அப்படின்னா அது நம்ம ஐபிஎலுக்கு சிக்கலாக மாறும், ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கும் சிக்கலாக மாறும். அதனால் வேணும்னா தவிர்த்துருக்கலாமே தவிர, மற்றபடி திறமையான பிளேயர்ஸ் நல்லா ஆடுற பிளேயர்ஸ் யாராக இருந்தாலும் எடுக்க போகிறோமே தவிர திட்டமிட்டெல்லாம் நம்ம அந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சைட்லேருந்து விளக்கம் கொடுத்தாங்க. அது ஒரு புறம் இருந்தாலுமே கூட இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரசிகர்கள் எல்லை மீறி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நடந்த வண்ணம் தான் வந்திருக்கு. ஜென்ரலாகவே பங்களாதேஷ் ரசிகர்கள் அப்படின்னாலே அவங்க எல்லை மீறி தான் போவாங்க. அது தோனி காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தோனி இருந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா தோனியோடைய தலையை மட்டும் வச்சு எடிட் பண்ணி ஃபோட்டோலாம் போட்டு பங்களாதேஷ் பவுலர் தோனியோட தலையை கையில் வச்சுருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க. ஆனால் அப்போ அது பர்ஃபார்மன்ஸில் இல்லை, மேட்ச்சில் இல்லை, ஃபோட்டோலாம் அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாகினி டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. ஸ்ரீலங்காவுக்கு அகைன்ஸ்டாக நடந்த ஒரு போட்டியில் ஜெயித்த பிறகு அந்த நாகினி டான்ஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பெரிய அளவில் சர்ச்சையாகவே மாறிச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போவும் கிரிக்கெட் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியா நம்ம தோற்கடிக்கணும், நம்ம யாருங்கிறத காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பேசி வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் தான் பங்களாதேஷ் அணியினுடைய கேப்டனான நஜ்முல் ஹுசைன் சாண்டோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு டீமாக இருந்தாலும் எங்களால் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சாண்டோ சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்க்குறப்ப ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாக இந்த மாதிரி எல்லை மீறிலாம் எதுவும் செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க. கிரிக்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அடுத்தடுத்த லெவலில் போகிறாங்க. பட் பங்களாதேஷ் இந்த மாதிரி பெரிய டீம்ஸை வம்புழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கீழ் நிலைமையில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கிடையாது, ஸ்ரீலங்கன் டீம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப பங்களாதேஷ் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான இடத்துல இருந்ததுனால தான் இப்போ ஆடவே போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப சாண்டோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு கிரிக்கெட் ரீதியாக எதிரி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இவங்களாம் இருந்தாலுமே கூட இவங்களை தாண்டி இந்தியாவை தான் நாங்கள் பரம எதிரியாக பார்ப்போம். ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியை நாங்கள் தோற்கடிச்சா தான் உலக அளவில் கவனம் இருக்கிற மாதிரி மாறுவோம். ஒரு காலத்தில் இந்தியாவை இதற்கு முன்னாடி நாங்கள் தோற்கடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மை தான். இந்தியாவை லீக் சுற்றில் இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பில் பங்களாதேஷ் தோற்கடிச்சாங்க ஒரு முறை. இப்போ அதே மாதிரியே திரும்பவும் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியா நாங்கள் தோற்கடிப்போம். அதற்கான திறமையான பிளேயர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க. இந்தியா ஒன்றும் தோற்கடிக்க முடியாத ஒரு டீம்லாம் கிடையாது. நாங்கள் கரெக்டாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இந்தியா எங்களால் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சாண்டோ பேசியிருக்காரு. சாண்டோ ஒரு புறம் இந்த மாதிரி சொன்னாலுமே கூட இன்னொரு புறம் இப்போதைய டீமில் ஷகிப் அல் ஹசன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் யாருமே இல்லை. டீம் பங்களாதேஷ் ரொம்ப சுமாராக இருக்காங்க. நம்ம இந்தியா இப்போ ஃபார்மோட உச்சத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இவர் பேசின பேச்சுக்கு மேட்சோட ரிசல்ட் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.